இன்றைக்கி நம்ம கிளாஸ் 9 என்சிஆர்டி சாப்டர் 8 மேக்ஸில் வந்து குவாட்ரிலேட்ரல்ஸில் இதில் உள்ள கொஷின் பேங்க் வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து இதில் 1 2 3 4 5 கொஷின்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஸோ இதில் அதுக்கப்புறம் 6th கொஷின் பார்க்கலாம். இன் ஏ ட்ரெபெசியம் ஏபிசிடி ஏபி parallel சிடி ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு 55 டிகிரி ஆங்கிள் பி ஈக்குவல் டு 70 டிகிரி ஃபைண்ட் சியும் டியும் வந்து கேட்குறாங்க. இப்போ ட்ரெபெசியம் வந்து வரையணும். ஏ பி சி டி இதில் வந்து ஆங்கிள் இதில் வந்து ஏபி வந்து பேரலல் சிடிக்கு வந்து பேரலாக இருக்குது. ஆங்கிள் ஏ வந்து 55 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க, ஆங்கிள் பி வந்து 70 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. ஆங்கிள் சியும் ஆங்கிள் டியும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ in a trapezium ABCD இதில் வந்து AB parallel CD வந்து பேரலாக இருக்குது. இப்போ ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் டியும் வந்து நம்ம 180 டிகிரின்னு சொல்லிடலாம். ஏன்னா இது வந்து கன்சிக்யூட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள்ஸு. அதனால் ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் டி, இந்த இதுவும் ஆங்கிள் டியும் வந்து கன்சிக்யூட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அப்போ 180 டிகிரி கன்சிக்யூட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இது ரெண்டும் கன்சிக்யூட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள்ஸு. அதே மாதிரி பியும் சியும் இதுவும் வந்து கன்சிக்யூட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அப்போ இதுவும் வந்து 180 டிகிரி தான் கன்சிக்யூட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இப்போ ஆங்கிள் ஏ என்ன கொடுத்துட்டாங்க, 55 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஆங்கிள் ஏ ப்ளஸ் டி ஈக்குவல் டு 180 டிகிரின்னு சொல்லியாச்சா. ஸோ ஆங்கிள் ஏ வந்து 55 டிகிரி, ஆங்கிள் டி தானே நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஆங்கிள் டி ஈக்குவல் டு 180 மைனஸ் 55. ஆங்கிள் டி 180 55 5 7ல் 5 போச்சுன்னா 2. ஸோ ஆங்கிள் டி வந்து 125 டிகிரி. ஆங்கிள் டி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஆங்கிள் சி. இப்போ இந்த பியும் சியும் வந்து 180 டிகிரி கன்சிக்யூட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அப்போ 180 டிகிரி, ஆங்கிள் பி எவ்வளோ 70 டிகிரி. அப்போ 70 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் சி ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 70. ஆங்கிள் சி ஈக்குவல் டு 110 டிகிரி. அப்போ ஆங்கிள் சி வந்து 110 டிகிரி, ஆங்கிள் டி ஈக்குவல் டு 125 degree. Next, 7th question. The diagonals of a rectangle ABCD intersect at point O. COD is angle COD வந்து 78 degree. அப்போ find the angle OAB வந்து OAB தான் வந்து கேட்குறாங்க. இப்போ இது ரெக்டாங்கிள்ங்கிறதுனால ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கலாம். ரெக்டாங்கிள் மாதிரியே இல்லையா, rectangle A B C D இதில் intersect at point Oங்கிறாங்க. ஸோ point O. The diagonals of a rectangle ABCD intersect at O. The diagonals of a rectangle ABCD intersect at O. இப்போ ஆங்கிள் COD வந்து கொடுத்துட்டாங்க. COD வந்து 78 டிகிரி. இதை நம்ம எழுதிடலாமா. ஸோ ஆங்கிள் COD வந்து 78 டிகிரி. இப்போ அதே மாதிரி இதோட ஆப்போசிட், அதாவது வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். அப்போ AOBயும் என்னது 78 டிகிரி தான். ஏன்னா வெர்டிக்கலி ஆப்போசிட், இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும், இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். அப்போ ஏஓபி எவ்வளோ, ஏஓபியும் 78 டிகிரி தான். ஏன்னா வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள், வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அப்போ ஆங்கிள் சிஓடி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏஓ B equal to 78 degree.
நெக்ஸ்ட்டு the diagonals of the length bisect each other. இது ரெண்டுமே வந்து bisect பண்ணியிருக்கு. அப்போ OA equal to OB. The diagonals of length bisect each other. அப்போ OA equal to OB. இப்போ நம்ம இதை வந்து AOBயை வந்து நம்ம ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லிடலாமா? ஸோ AOB is a isosceles triangle. The sum of angles is the sum of angle in triangle. The sum of angles is 180 degree. இப்போ angle OAB equal to OBA. இப்போ AOB வந்து நம்ம 78 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. AOB sum of angles இதில் உள்ள எல்லா ஆங்கிள்ஸும் இப்போ AOB நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு OAB OAB plus OBA equal to 180 degree. இப்போ AOB வந்து 78 degree plus 2 இது ரெண்டுமே ஒன்றுதுன்னு அப்போ 2ன்னு எழுதிக்கலாம். 2 into OAB equal to 180 degree. 2 into OAB 180 minus 78 plus வந்து மைனஸ் ஆயிரும். OAB 180 minus 78 வந்து அப்போ 102 by 2. இந்த 2 வந்து மல்டிப்ளிகேஷன் இங்கே வருது. இப்போ டிவிஷன் 5 1. அப்போ ஆங்கிள் OAB equal to 51 degree. ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் ABCD இது வந்து இன்டர்செக்ட் அட் O. COD வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 78 டிகிரி. அப்போ AOB வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிளும் வந்து இப்போ இந்த சைடும் வந்து 78 டிகிரி தான். இப்போ the diagonals of your length bisect each other. OA equal to OB. AOB வந்து isosceles triangle. The sum of angles வந்து 180 டிகிரி. அப்போ OAB plus OBA. அப்போ AOB plus OAB இது equal to 1 AOB OAB plus OBA வந்து 180 டிகிரி. AOB வந்து என்னது 78 டிகிரி. இது ரெண்டுமே ஒன்றுங்கிறதுனால 2 into OABன்னு எழுதுகிறோம். 180 இதை நம்ம வந்து இந்த சைடு எடுக்கிறோம். ஸோ OAB வந்து 51 டிகிரின்னு கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு 8th sum. The angle of a quadrilateral are in ratio 2:3:4:6. Find the angles of quadrilateral. அப்போ இதெல்லாமே வந்து நம்ம எக்ஸா எடுத்துக்கலாம். 2x plus 3x plus 4x plus 6x. இதில் எவ்வளோ வருது? 2 plus 3 5 9 9 plus 6 15x. ஸோ the angle of a quadrilateralனாலே 360 degree. அப்போ 15x equal to 360 degree. X equal to 360 degree by 15. 15 ones are 15. 15 twos are 30. இங்கே 6. So 15 fours are 60. அப்போ x equal to 24 degree. ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்க? Find the angles of quadrilateral. அப்போ 2x. அப்போ 2xனா 2 into 24 48. அடுத்தது 3x. 3 into 24 12 6 72 degree. Next 4x. 4 into 24 equal to 4 4s are 16 96 degree. Next 6x. 6 into 24 2 12 144. அப்போ find the angles வந்து எல்லா ஆங்கிள்ஸும் 48 degree 72 degree 96 degree 144 degree. Next in a parallelogram PQRS, if angle P equal to 3 minus 5 and Q equal to 2x plus 15, find the value of x. Angle P வந்து என்ன கொடுத்துட்டாங்க?
3x minus 5. ஆங்கிள் Q வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா 2x plus 15 வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ PQRS find the value of x. angle P equal to, இது வந்து parallelogram இது quadrilateral, அதனால 360 degree, இது parallelogram, இது வந்து 180 degree. angle P வந்து எவ்வளோ 3x minus 5 plus Q வந்து 2x plus 15 equal to 180 degree. இப்போ 3xும் 2xும் எவ்வளோ 5x. நெக்ஸ்ட்டு மைனஸ் 5ம் ப்ளஸ் 15ங்கும் போது நம்ம மைனஸ் பண்ணுவோம், ஆனால் ப்ளஸ் சிம்பிள், ஏன்னா இதுதானே கிரேட்டர், ஸோ ப்ளஸ் சிம்பிளை போட்டுட்டு 10 ஈக்குவல் டு 180. 5x இங்கே வச்சுக்கலாம். 180 மைனஸ் 10, ஸோ 5x 170. 5 இந்த சைடு வந்துடும். 5 3s are 15. அப்போ x ஈக்குவல் டு 34. Next, 10th sum. The adjacent angles of a parallelogram are 3x plus 10 and 5x minus 30. Find the value of x. இதுவும் வந்து parallelogram தான். அதே மாதிரி தான். 3x plus 10, 5x minus 30 equal to 180 degree. 3யும் 5யும் வந்து 8x. இப்போ இதே மைனஸ் பண்ணணும், ஆனால் மைனஸ் எது கிரேட்டரோ அந்த சிம்பிளை போடுவோம். ஸோ 20 ஈக்குவல் டு 180. 8x 180 மைனஸ் 20 8x. இது வந்து மைனஸ், அப்போ இங்கே வரும்போது ப்ளஸ் ஆயிரும். ஸோ 200 by 8. 8 2s are 16. இங்கே 4 5. அப்போ x ஈக்குவல் டு 25. இப்போ நம்ம கொஷின் பேங்க்கில் உள்ள அந்த 10 சம்ஸும் வந்து பார்த்தாச்சு.